அரசியலில் நேர்மை, எண்ணங்களில் தூய்மை, இவ்விரண்டையும் தன் வாழ்நாளில் கண்ணெனக் கடைப்பிடித்த முன்னாள் அமைச்சர் KAK அவர்களின் 93வது பிறந்த நாள் இன்று. நீர் வளமும் நில வளமும் மலை வளமும் பசுமை வாய்ந்த நெல் வயல்கள் சூழ்ந்த கொங்கு நாடு கோவை மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை அமராவதி நதியோரம் அமைந்த அழகிய சிற்றூர் கணியூர். வேளாண் குடியினர் நிறைந்த அக்கிராமத்தில் 1932ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 24ஆம் நாள் KAK என்று தமிழகமெங்கும் அழைக்கப்பட்ட KA கிருஷ்ணசாமி அவர்கள் பிறந்தார். தாயார் லட்சுமி அம்மாள், தந்தையார் அருணாச்சலம் பிள்ளை. சான்றோர் பலரும் சாதுக்கள் பலரும் வந்து தினமும் தங்கும் தொட்டிக்கட்டு வீடு என்றால் அது கணியூர் அருணாச்சலம் பிள்ளை வீடு. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற சமுதாய காவலர்கள் இங்கே வந்து சென்றதால் சுயமரியாதை சுடர் இல்லமாக அது பின்னாளில் சான்றோரால் போற்றி வணங்கப்பட்டது. KAKவின் மூத்த சகோதரர் KA முருகேசன் அவர்களும் மிகுந்த சமுதாய தொண்டாற்றியவர். மற்றொரு சகோதரர் KA மதியழகன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவர். அருணாச்சலம், சீதை அம்மாள் மற்றும் மாணிக்கம் ஆகியோர் KAKவின் மற்ற உடன்பிறப்புகள். 1972ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 17ஆம் நாள் அதிமுக உதயமான போது MGR அவர்களை முதல் உறுப்பினராகவும் KAK அவர்களை 2வது உறுப்பினராகவும் முறையே கையொப்பமிட்டு கழகம் தொடங்கப்பட்டது. அன்று வரை புரட்சி நடிகர் என்று அழைக்கப்பட்ட MGR அவர்களுக்கு புரட்சி தலைவர் என்று பெயர் சூட்டிய பெருமைக்குரியவர் KAK அவர்கள். KAKவை ஆசிரியராக கொண்ட தென்னகம் நாளிதழை அனைத்திந்திய அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடாக MGR அறிவித்தார். கட்சியின் அமைப்பு செயலாளராக KAK பணியாற்றுவார் என்றும் MGR பிரகடனம் செய்தார். 1978ஆம் ஆண்டு வரை மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றிய பின் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகி புரட்சித் தலைவர் அமைச்சரவையில் முத்திரைகள் பதித்த அமைச்சராக பணியாற்றினார் KAK. 1980, 1984, 1991 என்று 3 முறை 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சரானார். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அவர்களின் அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்கள் பலவற்றை பொறுப்பேற்று நிர்வாக இயலில் தூய்மையை தொண்டரமாக்கி உழைத்தார். அவருடைய வாழ்க்கை சமுதாய நலனுக்கே முற்றிலும் அர்ப்பணமானதால் தன் குடும்பத்தை தியாகமாக்கி கட்சிக்கும் பொதுநல சேவைக்கும் அர்ப்பணித்தார். அவருடைய இறுதி மூச்சு உள்ளவரை புரட்சி தலைவர், இயக்கம், வரலாறு என்பதையே உயிர் மூச்சாக கொண்டு விளங்கினார். வாழ்க அவர்தம் புகழ், வளர்க KAK தொண்டு.